welcome the Rockstar DMC! அப்படிப்பட்டவங்க கிடையாதுதான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாளை பின்ன சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறும்போது இந்த பொண்ணு ரோகிணிய ஏதாச்சும் நகை நட்டு போட்டு கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமோன்னு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நாளைக்கு உங்களுக்கே ஒரு கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தினால எங்க வீட்டு பொண்ணு ரோகிணிய கஷ்டப்படுத்தி நாளைக்கு அந்த பொண்ணு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா அத பிரபு தம்பியால தாங்கிக்கவே முடியாதுல்ல. எங்க ரோகிணி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுனாலும் எங்க பிரபு தம்பி நெஞ்சில இருந்து 1000 சொட்டு ரத்த கண்ணீர்ல வடியும். என்ன பிரபு தம்பி, நான் சொல்றது சரிதானே? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நகையால ரோகிணிக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அத பாத்துக்கிட்டு பிரபு கஷ்டப்படுறதுக்கு பதிலா இப்பவே இவங்க கிட்ட எவ்வளவு நகை நட்டு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு அத பிரபு போட்டு விட்டுட்டா அப்புறம் எதுவும் பெரிய கஷ்டமா இருக்காதுல்ல. ஏன் பிரபு தம்பி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இவங்க என்ன வேணும்னு கேட்டுட்டாங்கன்னா கல்யாணத்து செலவோட செலவா சூட்டோட சூடா அதையும் பண்ணி போட்டு விட்டுறலாம். நாளை பின்ன நகை போடல நட்டு போடலன்னு சொல்லி ரோகிணி கண்ணு அழுதுட்டு வந்து நின்னுச்சுன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு பெரிய கஷ்டம் தானே? சொல்லுங்க. அத்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னத்த உனக்கு? அவங்க ஒன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் நகை வேணும் அது வேணும்னு கேட்டு நம்ம ரோஹிணிய ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அப்படி டார்ச்சர் பண்ணலனா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது கண்ணு. அது அவங்களோட பெருந்தன்மை. ஆனா அதுக்காக நாம செய்ய வேண்டிய முறைய செய்யாம இருக்கலாமா? நம்ம வீட்டு பொண்ண கௌரவமா அனுப்பி வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? பெருமைக்காக இல்லனாலும் கடமைக்காகவாவது வெறும் திருமாங்கல்யம் மட்டும் இல்லாம வேற ஏதாவது நகை நட்டை போட்டு அனுப்பணுமா இல்லையா? பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக வெறும் பூவை மட்டுமே வச்சு அனுப்பிச்சா அது நமக்கு மரியாதையா? கல்யாணத்துல பொண்ணுக்கு நகையும் சீர்சனத்தையும் செய்யறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வாழ வழி இல்லங்கிறதுக்காக இல்ல. அது ஒரு முறை, அது ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். அந்த கௌரவத்தை நீங்களும் வேணான்னு சொல்லக்கூடாது, இவங்களும் தராம இருக்க கூடாது. என்ன சொல்றீங்க சம்பந்தி? இப்பவும் எங்களுக்கு நகையை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா நீங்க கேட்டுதான் ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணி தான் தீரணும்னு நீங்க சொல்றதுனால நாங்க வேற வழி இல்லாம இத சொல்றோம். நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அப்புறம் என்ன பிரபு தம்பி, அவங்க கேட்க வேண்டியதை நான் சூக்கா கேட்டுட்டாங்க. உங்களால எவ்வளவு போட முடியுங்கிறத இப்பவே உடைச்சு வெளிப்படையா சொல்லிருங்க. அப்புறம் நாளைக்கு அது ஒரு பிரச்சனையா வந்து நிக்காது. நாங்க எங்க ரோஹிணிக்கு எங்களால முடிஞ்சதை என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செஞ்சுக்கிறோம். இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஆதிர, நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேம்மா. இது என் சத்யா கண்ணு வாழற வீடு. இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இன்னைக்கு இது தப்பா தெரியலாம், கோவப்பட வைக்கலாம். ஆனா போக போக நாளைக்கு பிரச்சனைன்னு வர்றப்பதான் நான் சொன்னதோட அர்த்தமும் ஆழமும் உனக்கு புரியும்.
முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நரி நாய் வேஷம் போட்டா அது நன்றி உள்ள பிராணி நம்பி ஏமாறுற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. என் குடும்பத்துக்கு நீங்க எப்படிலாம் நல்லது நினைப்பீங்கன்னு எனக்கு ஒண்ணு தெரியாம இல்ல. மாப்பிள்ளை